வெல்கம் டு பெரிய வீட்டு சேனல். பிகாம் எம்காம்கான இன்கம் டேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் 5th வீடியோ. இதில் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே 3 வீடியோ போட்டிருக்கோம். இது 4வது வீடியோ. எக்ஸ்பிளைன் எனி டூ டீம்டு இன்கம்ஸ். கருதப்படும் வருமானங்கள் ஏதாவது 2ஐ மட்டும் விவரி. ஏற்கனவே கருதப்படும் வருமானங்கள் என்னென்னு 2 மார்க் கொஸ்டினில் கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது 2ஐ மட்டும் எடுத்து விவரிக்க சொல்கிறாங்க. நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா கேஷ் கிரெடிட்ஸும் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் எடுத்திருக்கேன். ரொக்க வரவுகள் அசஸியோட புக்ஸ்ல, வரி விதிப்பிற்குரியவரோட புக்ஸ்ல ஏதாவது சம் கிரெடிட்டா இருந்தால் ப்ரீவியஸ் இயருக்கு அதுக்கு பேரு கேஷ் கிரெடிட் பேர். ஃபார் எனி ப்ரீவியஸ் இயர் எனி சம் மே பி ஃபவுண்ட் credited in the books of assessee. Assessee offers no explanation on the nature and source of that amount, or the explanation offered by the assessee may not be satisfactory in the opinion of the assessing officer, then the amount so credited may be charged to income tax. It is considered to be the deemed income of the assessee in the previous year. Deemed income la ஒரு income cash credits, ரொக்க வரவுகள். அதாவது for any previous year, எந்த முந்தைய ஆண்டிலுமே any sum may be found credited in the books of assessee. அசஸியோட ஏடுகள்ல, வரி விதிப்பிற்குரியவரோட ஏடுகள்ல ஏதாவது சம் கிரெடிட் ஆயிருக்கும். அந்த சம் கிரெடிட் ஆயிருக்குல்ல, அந்த அமௌண்ட்டுக்கு அசஸி எந்த எக்ஸ்பிளனேஷனுமே கொடுத்துருக்க மாட்டார். அது எந்த மூலத்துல இருந்து வந்தது, அதனுடைய இயல்பு என்ன, அந்த பணம் எங்கேருந்து வந்தது, அதனுடைய சோர்ஸ் என்ன, எந்த மூலத்திலிருந்து வந்தது அப்படின்னு எந்த எக்ஸ்பிளனேஷனுமே அசஸி கொடுத்துருக்க மாட்டார். அல்லது அசஸி கொடுத்திருக்க எக்ஸ்பிளனேஷன் அசஸிங் ஆபீசருக்கு சாட்டிஸ்பாக்டரியா இருந்திருக்காது. ஒரு தொகை அசஸியோட புக்ஸ்ல ஏறி இருக்கு, அந்த தொகைக்கு அசஸி எக்ஸ்பிளனேஷனே கொடுத்திருக்க மாட்டாரு. இல்ல அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாலும் அது அசஸிங் ஆபீசருக்கு சாட்டிஸ்பாக்டரியா இருக்காது. அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா அதுக்கு டாக்ஸ் விதிச்சிருவார். அமௌண்ட் அப்ப அது டாக்ஸுக்கு உட்பட்ட அமௌண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது டீம்ட் இன்கம் ஆஃப் த அசஸி இந்த ப்ரீவியஸ் இயர். இது ஒரு டீம்ட் இன்கம். புக்ஸ் ஆஃப் அசஸில பணம் ஏறி இருக்கும். அந்த ஏறின பணத்துக்கு அசஸி சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க மாட்டாரு. அல்லது கொடுத்திருந்தால் கூட அது அசஸிங் ஆபீசருக்கு சாட்டிஸ்பாக்டரியா இருக்காது. அப்ப அந்த அமௌண்ட்டுக்கு இன்கம் டாக்ஸ் சார்ஜ் ஆகும். இது டீம்ட் இன்கம். இன்னொன்னு என்ன அப்படின்னா அன்எக்ஸ்பிளைன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வெளியிடப்படாத முதலீடுகள், விவரிக்கப்படாத முதலீடுகள். என்னென்ன முதலீடுகள்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுவும் அதே ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர்ல, குறிப்பிட்ட அசஸ்மெண்ட் இயர்க்குன்னு ஒரு ப்ரீவியஸ் இயருக்குள்ளே அந்த ப்ரீவியஸ் இயர்ல எனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் பை த அசஸி மே நாட் பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அதே மாதிரி அதே வார்த்தைகள் திரும்ப வரும் பாருங்க. அசஸி ஆஃபர்ஸ் நோ எக்ஸ்பிளனேஷன் ஆன் த நேச்சர் அண்ட் சோர்ஸ் ஆஃப் தட் இன்வெஸ்ட்மெண்ட், or the explanation offered by the assessee may not be satisfactory in the opinion of the assessing officer, then the value of investments may be charged to income tax. இது ஒரு it is considered to be the deemed income of the assessee in the previous year. எப்படி ரொக்க வரவுகள் எக்ஸ்பிளனேஷன் இல்லையோ அதே மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் அதை புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல காட்டியிருக்கவே மாட்டார். அசஸி ரெக்கார்ட் பண்ணியிருக்கவே மாட்டாரு. அப்ப அது ஏன் ரெக்கார்ட் பண்ணலைங்கிறதுக்கு அசஸி கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும், அதோடைய நேச்சர் சோர்ஸ் சொல்லணும். அப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற பட்சத்துல அது அசஸிங் ஆபீசருக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கணும். அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அந்த முதலீடுகளோட மதிப்பு என்னவோ அதுக்கு டாக்ஸ் விதிக்கப்படும், அதுக்கு வரி விதிக்கப்படும். இது ஒரு டீம்ட் இன்கம். எப்படி அசஸியோட புக்ஸ்ல ஏறின பணத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் சாட்டிஸ்பாக்டரி எக்ஸ்பிளனேஷன் இல்லையோ அல்லது சாட்டிஸ்பாக்டரி எக்ஸ்பிளனேஷன் இல்லையோ அந்த அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் விதிக்கிற மாதிரி இந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல, அசஸியோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாவது ரெக்கார்ட் ஆகல அப்படின்னா அதுக்கு அசஸி கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் சாட்டிஸ்பாக்டரியா இல்லைன்னா அதுக்கும் டாக்ஸ் விதிக்கப்படும். இந்த கேஷ் கிரெடிட்ஸும் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் டீம்ட் இன்கம்த்தோட சேர்ந்தது. எனி டூன் மட்டும் கொடுத்ததுனால இந்த ரெண்டை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் வாட் டு யூ மீன் பை இன்கம் எஸ்கேப்பிங் அசஸ்மெண்ட்? அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்ல இது ஒரு டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்ல இது ஒரு டைப். வருமானம், அதாவது மதிப்பீட்டுக்கு தப்பிய வருமானம். இன்கம் எஸ்கேப்பிங் அசஸ்மெண்ட், மதிப்பீட்டிலிருந்து இந்த வருமானம் தப்பிடுது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எந்தெந்த கேசஸ்ல அந்த மதிப்பு
சார்ஜ் அதாவது டாக்ஸ் வரிக்குரிய வருமானம் வந்து எப்படி தப்பிச்சிருச்சு அப்படிங்கிறது எந்தெந்த கேஸ்ல தப்பிச்சதா கருதப்படும். வரி விதிப்பிற்குரிய வருமானம் எந்தெந்த கேசஸ்ல தப்பித்ததாக கருதப்படும் அப்படின்னா, if the assessee fails to make a return of income under section 139, assessee என்ன பண்ணணும், இன்கம் இருந்துச்சுன்னா ஃபைல் ரிட்டர்ன் பண்ணணும். அவர் வந்து செக்ஷன் 139 கீழே அவர் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா அவருடைய வருமானம் மதிப்பீட்டிலிருந்து தப்பித்து விட்டதுன்னு அர்த்தம். இது ஒரு கேஸ். அவர் என்ன பண்ணணும், செக்ஷன் 139 கீழே அவர் வருமான வரி தாக்கல் பண்ணணும். அவர் வருமான வரி தாக்கல் பண்ண தவறுனா அவருடைய வருமானம் வரி விதிப்பிலிருந்து தப்பித்து விட்டது, எஸ்கேப்டு தி அசஸ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரி, அவர் பண்ணிடுறார். if the return of income has been filed, அவர் வருமான வரி படிவம் தாக்கல் பண்ணிட்டார். பட் நோ அசஸ்மெண்ட் has been made, அவர் பண்ணிட்டாரு, ஆனா வந்து மதிப்பீடு செய்யப்படவில்லை. ஏன் மதிப்பீடு செய்யப்படவில்லைன்னா, ஏஓனா அசஸிங் ஆபீசர், வரி விதிப்புக்கு அதிகாரி, மதிப்பீட்டு அதிகாரி தான் ஏஓ, அசஸிங் ஆபீசர், மதிப்பீட்டு அதிகாரி. அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அந்த அசஸி வந்து வருமானத்தை குறைச்சு, அசஸி ஹாஸ் அண்டர்ஸ்டேட்டட் இன்கம்னா குறைச்சு மதிப்பிட்டு கொடுக்கிறது. அந்த வரி விதிப்பிற்குரியவர் இருக்கார் இல்லையா, அவர் தனது வருமானத்தை குறைச்சு கொடுத்திருப்பார். இன்னொரு காரணம் என்னன்னா, the assessee has claimed excessive loss deduction allowance or relief in the return. assessee என்ன பண்ணிருப்பாரு, அந்த ரிட்டர்ன்ல நிறைய இழப்பு இருக்க மாதிரி கிளைம் பண்ணிருப்பாரு. இல்ல நிறைய எனக்கு தள்ளுபடிகள் வேணும், டிடக்ஷன் வேணும், நிறைய அலவன்ஸ் வேணும், அல்லது ரிலீஃப் நிறைய கிளைம் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி தவறா கிளைம் பண்ணியிருந்தோன்னே இது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு வருமானத்தை குறைச்சு காட்டியிருப்பாரு, இல்லைன்னா இந்த மாதிரி இழப்பீடுகள், தள்ளுபடிகள், ரிலீஃப், அலவன்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமா காட்டியிருப்பார் ரிட்டர்ன்ல. இந்த காரணங்களால ஏஓ வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அது மதிப்பீடு செய்யாம நிறுத்தி வச்சிருப்பாரு. அப்ப அந்த வருமானமும் மதிப்பீட்டிலிருந்து தப்பிய வருமானமா கருதப்படும். இது ரெண்டாவது காரணம். ஒண்ணு வந்து அசஸி ஃபைல் பண்ணியிருக்கவே மாட்டார், அப்பவும் வருமானம் தப்பித்து விட்டது. ரெண்டாவது காரணம் என்னன்னா, அசஸி வந்து வருமான வரி ஃபைல் பண்ணியிருக்காரு, தாக்கல் பண்ணியிருக்காரு, ஆனா அதுல என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏஓ என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அது வருமானம் குறைச்சு காட்டியிருக்காரு, இல்லைன்னா லாஸ், டிடக்ஷன், அலவன்ஸ் எல்லாம் எக்ஸசிவா கிளைம் பண்ணியிருக்காருன்னு ஏஓவோட ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அது அசஸ்மெண்ட் பண்ண மாட்டாரு. அப்ப அதுவும் வருமானத்திலிருந்து தப்பியவர். இது ரெண்டு கேஸ். மூணாவது கேஸ் என்னன்னா, சரி வருமான வரி தாக்கலும் பண்ணி அதை ஏஓ மதிப்பீடும் பண்ணிட்டார், அசஸ்மெண்ட்டும் பண்ணியாச்சு. முதல்ல வந்து ஃபைலே பண்ணல, ஃபெயில் டு ஃபைல். ரெண்டாவது ஃபைல் பண்ணிட்டாரு, ஆனா அசஸ்மெண்ட் இல்ல. சரி அதையும் அசஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, ஆனா அவர் என்னன்னா நோட் பண்றாரு, சார்ஜபிள் இன்கம் ஹாஸ் பீன் அண்டர் அசஸ்ட், வருமானத்துக்குரிய வரி வந்து குறைச்சு மதிப்பிடப்பட்டுள்ளது. இட் ஹாஸ் பீன் டிடக்டட் அட் டூ லோயர் ரேட், ரொம்ப குறைச்சு டிடக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இட் ஹாஸ் பீன் மேட் த சப்ஜெக்டிவ் ஆஃப் எக்ஸசிவ் ரிலீஃப் அண்டர் த ஆக்ட். அதே தான் மேல சொன்ன காரணங்களே தான். வருமானத்துக்குள்ள வரியை வந்து அண்டர் அசஸ் பண்ணியிருக்காரு, குறைச்சு மதிப்பிட்டு இருக்காங்க, அல்லது வந்து டிடக்டட் அட் டூ லோயர் ரேட், எவ்வளவு டிடக்ட் பண்ணணுமோ அதுக்கு கீழே டிடக்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எக்ஸசிவ் லாஸ் டிடக்ஷன், எக்ஸசிவ் லாஸ் டிப்ரிசியேஷன், அலவன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அப்பவும் அந்த வருமானம் வரி விதிப்பிலிருந்து தப்பித்த வருமானமாக கருதப்படும். ஒண்ணு ஃபெயில் பண்ணவே இல்லை, வருமான வரி தாக்கல் பண்ணவே இல்லை. ரெண்டாவது வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்காரு, ஆனா அசஸ்மெண்ட் செய்யல, அசஸ்மெண்ட் செய்யப்படலை, மதிப்பிடப்படலை. ஏன்னா ஏஓ வந்து அதுல ரெண்டு காரணம் பாக்குறாரு. ஒண்ணு வருமானம் குறைச்சு மதிப்பிடப்பட்டுள்ளது, குறைச்சே வந்து எழுதப்பட்டுள்ளது. இன்னொன்னு வந்து எக்ஸசிவ் லாஸ் டிடக்ஷன்லாம் கிளைம் பண்ணியிருக்காங்க. மூணாவது மதிப்பிடப்பட்டும் இருக்கலாம், ஆனா வரிக்குரிய வருமானம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளது. மதிப்பிடப்பட்டதே என்ன ஆயிருக்கு, குறைத்து மதிப்பிடப்பட்டிருக்கு, குறைச்சு டிடக்ட் ஆயிருக்கு, எக்ஸசிவ் ரிலீஃப் கொடுத்துருக்கு, எக்ஸசிவ் லாஸ், டிப்ரிசியேஷன் இதெல்லாம் வந்து கம்ப்யூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாலும், மதிப்பிடப்பட்ட பிறகு இதெல்லாம் கண்டுபிடிச்சாலுமே இது மதிப்பீட்டிலிருந்து தப்பிய வருமானமாகத்தான் இது எல்லாமே கருதப்படும். இந்த மூணு கேசஸ் இன்கம் எஸ்கேப்பிங் அசஸ்மெண்ட், இந்த மூணு கேஸ்லயும் வர்ற வருமானம் வந்து மதிப்பீட்டிலிருந்து தப்பிய வருமானம். எப்பப்ப அசஸி வருமான வரி தாக்கல் படிவம் செய்ய விட்டுறாரு, வருமான வரி தாக்கல் படிவம் செஞ்சிருந்தாலும் அது மதிப்பிடப்படவில்லை இந்த கீழ்வரும் காரணங்களால, மதிப்பிடப்பட்டிருந்தாலும் அது குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மூணு வகையிலையுமே அது வந்து வருமானம்
மதிப்பீட்டிலிருந்து தப்பிய வருமானமாகத்தான் கருதப்படும். அடுத்த கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட் ஆன் டைரக்ட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். நேரடி வரி செலுத்துதல் குறித்து ஒரு குறிப்பு வரைக. நேரடி வரி செலுத்துதல்ங்கிறது வரி வசூல் முறையில ஒரு குறிப்பிட்ட முறை, நேரடியா போய் வரி செலுத்துறது. இந்த இது இதுல இது என்னென்ன சேர்ந்துருக்குன்னா, அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ், பேமெண்ட் as a result of self assessment under section 144, payment as a result of regular assessment under section 143 or section 144, payment in any other special manner. என்னென்ன இந்த டைரக்ட் பேமெண்ட்ல சேரும் அப்படின்னா, முன்கூட்டியே வரி செலுத்துதல் அது ஒரு வகை. இன்னொன்று என்னன்னா, சுய மதிப்பீடு பண்ணி தானே மதிப்பீட்டு செக்ஷன் 140A கீழே வரி கட்டுறது. தானே மதிப்பீடு, சுய மதிப்பீடு செஞ்சு வரி கட்டுறது. இன்னொன்று முறையான மதிப்பீடு, ரெகுலர் அசஸ்மெண்ட், ஒழுங்கான மதிப்பீடு செய்யறது. அதாவது ரெகுலராகவே அதாவது செக்ஷன் 143 144 கீழே ஒழுங்கான மதிப்பீடு, அது முறையான மதிப்பீடு செஞ்சு அதுல பேமெண்ட் கட்டுறது. அதுவும் வந்து டைரக்ட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ்ல தான் சேரும். வேற ஸ்பெஷல் மேனர்ல கட்டினாலும் அதுவும் டைரக்ட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ்ல தான் சேரும். அது செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி அது இன்கம் வரவும் அதுல என்னென்ன டிடக்ட் பண்ணணுமோ பண்ணிட்டு டாக்ஸ் கலெக்ட் பண்றோம்ல, இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தடை தான் நம்ம டைரக்ட் டாக்ஸ் கிடைக்கும். டாக்ஸ் கலெக்ஷன் அப்பான் செல்ஃப் அசஸ்மெண்ட் represents the deduction of a part of the income after its receipt. இன்கம் வரவும் அதுல ஒரு பார்ட்டை டிடக்ட் பண்ணிட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி டாக்ஸ் கலெக்ட் பண்றது டைரக்ட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். டாக்ஸ் பேயர் சப்மிட்ஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட். டாக்ஸ் பேயர் என்ன பண்ணுவாரு, தானே சுய மதிப்பீடு பண்ணி ஒரு சப்மிட் பண்ணுவாரு. டாக்ஸேஷன் அத்தாரிட்டி வந்து அதை வெரிஃபை பண்ணுவாங்க. அவர் கரெக்ட் இருக்க டாக்ஸ் கால்குலேஷன்லாம் சரியா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ்ல என்ன அப்படின்னா, ஸ்டேட் வந்து ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட்டை வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட், நமக்கு இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொல்லி செல்ஃப் அசஸ் பண்ணி முன்னாடியே வரி பிடித்தம் பண்றதுக்காக கவர்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அட்வான்ஸ் பேமெண்ட். டாக்ஸ் பேயர் இண்டிபெண்டன்ட்லி சப்ட்ராக்ட்ஸ் த டாக்ஸ் அமௌண்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் இட் டு த ஸ்டேட். அவரே டாக்ஸ் அமௌண்ட்டை சம்பளத்திலிருந்து கழிச்சு மாநிலத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு மாற்றி விட்டுருவார். It involves additional payment determined by the tax authority required after the examination of the submitted self-assessment. அது போக சப்மிட் பண்ண பிறகு ஏதாவது அடிஷனலா கட்ட வேண்டி இருக்கு அப்படின்னு டாக்ஸ் அத்தாரிட்டி சொன்னா அதையும் கட்டிடுவாங்க. இதுதான் டைரக்ட் பேமெண்ட். டைரக்ட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ்னா ஒன்றும் இல்லை, நேரடி வரி செலுத்துதல். இது கலெக்டிங் டாக்ஸ், வரி வசூல் முறையில இது ஒரு மெத்தடு. இதுல எது எது சேரும் அப்படின்னா, அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ், முன்கூட்டியே வரி செலுத்துதல், சுய மதிப்பீடு செக்ஷன் 140A கீழே பிரிவு 140A கீழே சுய மதிப்பீட்டுல வருமான வரி செலுத்துதல் சேரும். அது மாதிரி முறையான மதிப்பீடு செக்ஷன் 143 144 கீழே முறையான மதிப்பீடு கீழே வர்ற பேமெண்ட்டும் டைரக்ட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ்ல போய் சேரும். வேற ஸ்பெஷல் மேனர்ல கட்டினாலும் அதுவும் போய் சேரும். செல்ஃப் அசஸ்மெண்ட்ல என்ன அப்படின்னா, இன்கம் வந்த பிறகு அதுல வந்து ஒரு பார்ட் நமக்கு என்னென்ன டிடக்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியுமோ அதை டிடக்ட் பண்ணி செல்ஃபா அசஸ் பண்ணி டாக்ஸை பே பண்றது தான் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட். டாக்ஸ் பேயர் வந்து அதே மெத்தட்ல செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் டாக்ஸேஷன் அத்தாரிட்டிஸ் போய் அந்த டாக்ஸ் கால்குலேஷன் அக்குரசியை வெரிஃபை பண்ணுவாங்க. அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ்ல என்னன்னா, செல்ஃப் அசஸ்மெண்ட் நமக்கு இவ்வளவுதான் வரி வரும்னு தெரிஞ்சு அதை மாசத்துக்கு பிரிச்சு மாசத்துல சம்பளத்திலிருந்து கழிக்க சொல்றது, அது மாதிரி பண்றதுலாம் அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ்ல வரும். அப்ப டாக்ஸ் பேயர் என்ன பண்ணுவார்னா, அவரே இண்டிபெண்டா ஒவ்வொரு டாக்ஸ் பேயரும் ஒரு டாக்ஸ் அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணி அதை ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸ் அத்தாரிட்டி இது போக அடிஷனல் பேமெண்ட்ஸ் ஏதாவது நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க இல்லையா, செல்ஃப் அசஸ்மெண்ட், அதுவும் இதுல வந்து டைரக்ட் டாக்ஸ்ல சேரும். நேரடியா வரி செலுத்துறது அவ்வளவு. தானே ஒரு செல்ஃப், இதுல முக்கியமான வார்த்தை செல்ஃப் அசஸ்மெண்ட். தானே ஒரு சுய மதிப்பீடு பண்ணி நேரடியா கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்துதல் தான் டைரக்ட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை. இன்கம் வரவும் அது வந்த பிறகு என்னென்ன டிடக்ட் பண்ணணுமோ அந்த இன்கம் டாக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் படி அதை டிடக்ட் பண்ணிட்டு நம்ம டாக்ஸ் கட்டுறது தான் செல்ஃப் அசஸ்மெண்ட்.
Thank you for watching. Please subscribe.